ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு மீண்டும் கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட எஜூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர் கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று நாம் வாசிக்கிறது போல, ஆண்டவரே தன்னுடைய மனம் திறந்து தன்னுடைய தாசனாகிய யாக்கோப்பின் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படி அவரே பேசுகிறார். ஆண்டவருக்கு சேவை செய்கிற என்னை போன்ற சில தேவ ஊழியக்காரர்கள் தைரியமா இருந்தால்தான் விசுவாச மக்களுக்கு தைரியத்தை சொல்ல முடியும். இங்கே ஆண்டவர் முதலாவது தன்னுடைய தாசனாகிய தன்னுடைய ஊழியக்காரனாகிய யாக்கோப்பின் சந்ததியை, யாக்கோப்பை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். தைரியப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. நம்ம அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறோம். எதிர்கால வாழ்வை குறித்து பயப்படுகிறோம். நம்முடைய தேவைகளை நினைத்து பயப்படுகிறோம். சில மனிதர்களுடைய அச்சுறுத்தலான வார்த்தைகளை நினைத்து பயப்படுகிறோம். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே ராப்சாக்கே என்கிறதான ஒரு கொடியவன் கெட்ட வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்துகிற வார்த்தைகளை தேவ ஜனத்துக்கு விரோதமாக பேசினான். அப்பொழுது எசேக்கியா அவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்றார். வேதம் என்ன சொல்லுகிறது? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை அநேக நேரங்களில் நாம் என்ன பண்றோம்? மறந்து போறோம். அதனால தான் நமக்குள்ள தைரியம் இல்லை. ஆகையினால்தான் நாம் எல்லாத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41வது அதிகாரத்திலும் கூட கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீ பயப்படாதே என்று அங்கே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை துவக்குகிறதை பார்க்கிறோம். பல இடங்களிலே பயப்படாதே 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 என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எதை காட்டுகிறது என்றால், ஜனங்கள் பயந்து வாழ்ந்திருந்தாங்க. ஆகையினால்தான் தேவ ஜனங்களை பார்த்து பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்ற நல்ல ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லிவிட்டு அடுத்த 3வது வசனத்தில், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தாகம் என்றால் எதை காண்பிக்கிறது என்றால், வாஞ்சையை காண்பிக்கிறது. ஆண்டவர் பேரில் இருக்கிற வாஞ்சை. உங்களுக்குள்ளே ஆண்டவர் பேரிலே, ஆண்டவருடைய சமூகத்தின் பேரிலே வாஞ்சை இருக்குமானால், தாகம் இருக்குமானால், கர்த்தர்
நிச்சயமாக தண்ணீரை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை நாம் முதலாவதாக நாம் தியானிக்கலாம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஊற்றுவேன் என்றால் எங்கிருந்து வருது? அப்போ ஊற்றுவேன்னா பரலோகத்திலிருந்து ஊற்றுறார். அல்லேலூயா. பூமி வெடித்து தண்ணீர் வருகிறது வேற, நிலத்தை ஆழமாக துளையிட்டு தண்ணீரை கண்டுபிடிக்கிறது வேற. கிணறு வெட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா ஆழமாக மண்ணை எடுத்து அதன் பிறகு தண்ணீரை அவங்க கொண்டு வராங்க. ஆனால் இங்கே ஊற்றுவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஊற்றுறார். அங்கே அதை தான் வாசிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்றார். உங்களுக்கு ஆண்டவர் பேரில் தாகம் இருக்குமானால், வாஞ்சை இருக்குமானால், நிச்சயமாக உங்களுடைய வறண்ட நிலையை கர்த்தர் போக்குவார், மாற்றுவார். நீங்க வறண்ட நிலம் போல் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீத புத்தகத்திலே 63வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதிகாலமே தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அதிகாலையிலே என்னுடைய ஆத்துமா உம்மை தேடுகிறது. அவர் சொல்லும்போது சொல்றார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் ஒரு மனுஷன் எதை தேடுவான்னா தண்ணீரை தான் தேடுவான், நிழலைத்தான் தேடுவான். குளிர்ச்சியான ஒரு நிழல் கிடைக்குமா என்று நிழலை தான் தேடுவான். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை தெரியுமா இது? சாதாரணமாக நம்ம படிச்சிடலாம், இந்த வசனங்களை வேகமாய் பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் இதனுடைய ஆழத்தை கவனித்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் என்ன? ஒரு வறண்டதும் ஒரு விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் தண்ணீருக்காக தான் இயங்குவான். இயற்கையாகவே அவனுடைய சரீரம் அந்த வறண்ட நிலத்திலே, அந்த வறண்ட பூமியிலே அவனுடைய சரீரம் மிகவும் இளைத்து போன நிலையில் இயற்கையாகவே அவன் அதிக தாகத்தோடு தான் இருப்பான். ஆனா நல்லா கவனிங்க, இவர் சொல்ற இந்த வார்த்தை நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வார்த்தை தெரியுமா இது? நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை வாஞ்சிக்கிறோம்? கர்த்தர் சமூகத்தை வாஞ்சிக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறோமா? கர்த்தரை தேடுகிற உணர்வை பெற்றவர்களா நாம் இருக்கிறோமா? சுகத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வருகிறவர்களை விட ஆண்டவர் பேர்ல அன்போடு வர்றவங்க, ஆண்டவர் பேர்ல தாகத்தோடு வர்றவங்களை தான் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருகிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா எல்லாம் உங்களை தேடி வரும். இந்த ரகசியம் தான் நிறைய பேருக்கு தெரியல. கர்த்தர் சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளா நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை தேடி எல்லாமே வருங்க. சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், ஆசீர்வாதம் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், எல்லா நன்மைகள் வரும். ஒரு நன்மைக்கும் குறைவுபடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நன்மைக்கும் நீங்கள் குறைவுபடாதபடி கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார்.
பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவரை பார்க்க இவருக்கு ஒரு பெரிய ஆசை. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசையாய் கர்த்தரை பார்க்க நினைத்தவர் எதை கண்டார் என்றால், தேவனுடைய வல்லமையை கண்டார், தேவனுடைய மகிமையை கண்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திலே யாரெல்லாம் கர்த்தர் பேரிலே வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண வைக்கிறார், தம்முடைய மகிமையை காண வைக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமான வார்த்தையாக இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 143வது சங்கீதத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. 2 கையும் வானத்தை நோக்கி அவர் விரித்து ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, வறண்ட நிலத்தை போல என்னுடைய ஆத்துமா உம்மேலே தாகமா இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கமான வார்த்தை என் மேல் பொழிந்தருளும், உம்முடைய கிருபையின் ஆவி என் மேல் ஊற்றும், உம்முடைய பலனால் என்னை நிரப்பும். அவருடைய ஆத்மா பலவீனத்தினாலே ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அவருடைய ஆத்மா மனிதனுடைய தீய செயல்பாடுகளினாலே ஒருவேளை வறண்டு போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். பல துன்பங்களை கண்ட இந்த தேவ மனிதன் தன்னுடைய 2 கரத்தையும் வானத்துக்கு நேராக விரித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறோமா? அப்படி சரீர பிரகாரமாக கர்த்தரை ஆராதிக்காத நாள் எனக்கு மரண நாளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஏதோ தங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய காரியங்களுக்காகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக வாழுகிற ஜனங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு வைத்து கொண்டிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழங்கால் படியிட்டு உம்மோடு பேசாத நாளும், என் கண்களை திறந்து உம்முடைய வேதத்தை வாசிக்காத நாளும், என் வாயினாலே உம்மை பாடாத நாளும் என் மரண நாள் ஆகட்டும் ஐயா என்று நான் ஒரு பாட்டு எழுதினேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் 42ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். அதில் அவர் என்ன சொல்றாரு? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. அதோடு அவர் சொல்லி நிறுத்திடல. அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க, கடைசியா சொல்றாரு, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். அப்படி என்றால் தேவனுடைய சந்நிதியை, தேவ சமூகத்தை, தேவனுடைய ஆலயத்தை இந்த தேவ மனிதன் வாஞ்சித்தார், விரும்பினார், ஓடி வந்தார். அதனால தான் அங்கே சொல்றாரு, ஒரு மானுக்கு அதிகமான தண்ணீர் தாகம் ஏற்படும் பொழுது அந்த மான் எப்படி நீரோடை வாஞ்சித்து அது கதறி ஓடி அந்த தண்ணீரை அது குடிக்குமோ, அதுபோல ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தை நான் தேடி வாஞ்சையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஏன் விசுவாசிங்க அடிக்கடி சர்ச்சுக்கு வந்த பிறகு கடிகாரத்தை பார்க்குறாங்க? அடிக்கடி ஏன் செல்ஃபோனில் இருக்கிற டைமை பார்க்குறாங்க? பைபிளை மூடிட்டு எப்படா முடியுன்ற எண்ணத்தோடு சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, உண்மையில் ஆண்டவர் பேரில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லை, வாஞ்சை இல்லை. உண்மையில் ஆண்டவர் பேரில், தேவ சமூகத்தின் பேரில் அவங்களுக்கு அன்பு இல்லை, வாஞ்சை இல்லை. இங்கே நாம் வாசிக்கிறோம்,
இந்த தேவ மனிதனுடைய வாஞ்சை பாருங்க, எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்பேன். தேவ சந்நிதியில வந்து நிற்க முடியாத அளவுக்கு அவருடைய சூழ்நிலை. சவுல் என்கிற ராஜாவின் நிமித்தம் தாவீது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மலைகளிலேயும் குகைகளிலேயும் காடுகளிலேயும் ஓடுகிறார். தாவீது சொல்கிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்ன்றார். ஒரு அடி தூரம் தான் இருக்குது மரணத்துக்கு எனக்குன்றார். ஆனாலும் தேவன் தாவீதின் ஆத்துமாவை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். தேவ சமூகத்தை அவர் தூரமாயிருந்த அந்த இடத்திலிருந்து வாஞ்சித்து எழுதின பாட்டு தான் இந்த 42வது சங்கீதம். ஆகையினால் தான் இங்கே நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன்ற. அப்படின்னா அவருக்கு ஆண்டவர் பேர்ல அதிக ஒரு அன்பு. எப்போ ஆண்டோடைய ஆலயத்துக்கு நாம் போவோம்? அவர் சொல்றார், முன்னே கூட்டத்தோடு களிப்போடு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேனே, அவைகளை நான் நினைக்கும் போது என்னுடைய உள்ளம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது, கலங்குகிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய வாஞ்சை என்னன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியலையே, இப்போ நாம சவுல் நிமித்தமாக தூரமா இருக்கிறோமே, ஆகையினால் அதற்காக தான் அவர் கலங்குறார். அல்லேலூயா. இந்த 42ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்களா, தாவீதுக்கு எவ்வளவு ஆண்டவர் பேரில் ஆண்டோடைய சமூகத்தின் பேரில் வாஞ்சை இருந்தது என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்களா, பண்டிகையின் கடைசி நாள் ஆகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அங்கே ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தாகம் உள்ளவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும். அவருடைய எல்லா தாகத்தை அவர் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். தாகம் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போகும் பொழுது, இயேசுவை நாடும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராகி தம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா அவர் கொடுக்கிற தண்ணீர் என்ன தண்ணீர்னா, ரட்சிப்பின் தண்ணீர், ஜீவ தண்ணீர், பரலோகம் வரைக்கும் நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிற தண்ணீர். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவரே ஊற்ற நம்முடைய பிள்ளைகள் மேலே, நம்முடைய சந்ததிகள் மேலே தேவன் தம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையாய் ஊற்றுகிறார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. கர்த்தருக்கு சேவை செய்கிற என் பிள்ளைகளை மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேலேயும் என் பிள்ளைகள் மேலும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். யாருடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படும்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவன் பேரில் அதிக வாஞ்சியா இருக்கிறார்களோ, அவர்கள் பிள்ளைகள் மேல் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார், தம்முடைய ஆவியை ஊற்றுவார். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது உங்களை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாய் ஆண்டவரை நம்புவார்கள். 147ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வாசல்களின் தாழ்பால்களை ஏன் ஆண்டவர் பலப்படுத்துறார்னா,
அந்த வீட்டில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அர்த்தம். சில வீடுகளுக்கு கதவே சரியா இருக்காது, சில வீடுகளுக்கு பூட்டே இருக்காது. திருடன் வந்து திருடி போகிற அளவுக்கு அந்த வீட்டில் எந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஆகையினால்தான் அந்த வீடுகள் அப்படி கிடக்குது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஓட்ட கதவு மூடிட்டு வந்துடுவாங்க. சில வீடுகளில் ஒரு தட்டி மட்டும் அப்படி வச்சு அதை மூடிட்டு வருவாங்க. நாய் உள்ள போகக்கூடாதுன்றதுக்காக தான் அது கூட. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தது நிமித்தம் உங்களுடைய வீடுகளை கர்த்தர் கட்டுவார். நீங்க உங்க வீடுகளில் இருக்கிறதான தாழ்பால்களை பலப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய கதவுகளை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தருகிறாரா. அல்லேலூயா. இங்க அதை தான் வாசிக்கிறோம். உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் இந்த வார்த்தையின்படி நம்மை கிருபையாய் நடத்துவாராக. என்னாகமம் 14வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தீங்களா, காலேப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுடைய சந்ததிக்கும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் காலேப்பை கானானுக்குள்ளே அனுப்புவேன் என்று கர்த்தர் குறிப்பிடாமல் அவனுடைய சந்ததியும் அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கிற வார்த்தையை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசனமாய் சொன்ன இந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உன் பிள்ளைகள் எல்லாம் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் என்று நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னாகமம் 25வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்களா, அங்கே ஆசாரனாகிய பினேகாஸ் வைராக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்தது நிமித்தம் பினேகாசின் மேல் வந்த ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததிக்கும் சந்ததிக்கும் அவனுடைய தலைமுறைக்குமே வந்தது. பினேகாஸ் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி பாவம் செய்கிறவர்களை அவன் உயிரோடு கொன்று போட்டான். அது நிமித்தமாக தேவன் பினேகாசின் வைராக்கியத்தை கண்டு அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அவர் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையை அங்கே செய்கிறதை பார்க்க முடியும். பினேகாசின் சந்ததியார் தலைமுறை தலைமுறையாக பிரதான ஆசாரியர்களாய் மாறும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? பினேகாஸ் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேராண்ட பக்தியும் கிடையாது, வைராக்கியமும் கிடையாது, உண்மையான பக்தியே கிடையாது. சும்மா ஏதோ கடமைக்காக சர்ச்சைக்கு போகிறதும் வருதுமா தான் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு எப்ராயிமை குறித்து, எப்ராயிமே உன் பக்தி காலையில காண்கிற மேகத்தை போல விடிய காலத்தில் தோன்றி மறைகிற பனியை போல் ஒழிந்து போகிறது என்றார். எப்ராயிமுடைய பக்தி பனியை போல ஒழிந்து போகுதுங்களா. இன்னைக்கு வெளி தோற்றத்துக்காக பக்தி உள்ளவர்களை போல நிறைய பேர் இருந்தாலும் உண்மையான பக்தி நிறைய பேர் இடத்துல இல்லை. உண்மையான தேவனுடைய அன்பு இல்லை. ஒரே வேஷமும் ஒரே நாசமாக தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக
இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நித்திய ஆசாரிய பட்டம் பினேகாசின் சந்ததிக்கு வருவதற்கு காரணம் என்ன? இந்த பினேகாஸ் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்பாராக. நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் நாம் சந்தோஷமா இருக்கும்படி அவர்களுக்கு கர்த்தர் சமாதான வாழ்வை கட்டளிடுவாராக. நம்ம எல்லாரும் இந்த வேத வார்த்தையின் மேலே கை வைத்து நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு ஏசாயா 44வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தின் மேலே நீங்கள் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த வார்த்தையின் மேலே கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஜூரனே, பயப்படாதே. தாக உலோன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த நல்வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நினைத்தருளும்படி நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை கிருபையாய் நினைத்தருளுவீராக. ஓ ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை குறித்து தாகமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றுவார். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த ஏசாயா 44வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் இந்த வார்த்தையில விசுவாசத்தோடு நாங்கள் தியானிக்க நீர் உதவி செய்த தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் மீது ஹல்லேலூயா நீர் தாமே கிருபையாக உம்முடைய அபிஷேகத்தின் ஆண்டவரே வல்லமையை ஊற்றுவீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆசீர்வாத மழையை பொழிய செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை சாட்சிகளாக நிறுத்துவீராக. இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை வாஞ்சியோடு கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கிருபையாய் நினைத்தருளும், ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதான வழிநடத்தலும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை பிறந்த நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக.